அட்டப்பாடி ஏரியாலிங்க அட்டகாசமான லோ பட்ஜெட் பூமி ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. இந்த வீடியோ ஒரு 360 டிகிரி வீடியோங்க. நீங்க மொபைல் எப்படி திருப்பினாலும் இந்த வீடியோ அப்படியே ரொட்டேட் ஆகுங்க. வீடியோவை ஃபுல் குவாலிட்டியில் வச்சு பாருங்க, அப்பதான் வீடியோ தெளிவா தெரியுங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு பூமி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வேண்டியவே தேடி பிடிச்சி அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி அட்டப்பாடிங்கிற ஏரியாவில் கொண்டு வந்திருக்கோங்க. நல்ல தார் ரோட்டு மேலேங்க பொட்டி ஆட்டா வந்துருங்க. இந்த பூமி 5 ஏக்கரம் நல்ல பொட்டி ஆட்டா வந்துருங்க. மேல்சாவடிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த பூமி நல்ல சுத்தமான செம்மண் பூமிங்க. என்ன வெள்ளம் பண்ணாலும் நல்லா அட்டகாசமாக வருமுங்க. அட்டப்பாடி ஹில்ஸ் ஏரியா பூரா மேடும் குழியுமா இருக்கும்னு நினைக்க வேண்டாமுங்க. ஒரு மலையிலேயே இருந்தாலும் இந்த பூமி பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமாக சமமாக வந்துருங்க. காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூமி எல்லாமே நல்லா வெள்ளாம் பண்ணிட்டு இருக்கிற பூமி தானுங்க. பூரா தென்னை மரம், வாழை மரம், மாமரம்னு வச்சுருக்கிறாங்க. நம்ம பூமியிலும் என்ன வெள்ளாம் பண்ணாலும் விளையுமுங்க. அந்த மாதிரி அட்டகாசமான செம்மண் பூமிங்க. ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி இது அட்டகாசமான பூமிங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு இடம் வாங்கி தோப்பு பண்ணணும், வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமி ஒத்து வருமுங்க. இவன் இந்த பூமி வியாபாரம் பண்ணுறதுக்கு வேண்டிய சொல்கிறா, சமமான பூமின்னு சொல்கிறா. அது எப்படி மலை ஏரியாவில் சமமான பூமி இருக்குன்னு நினைக்க வேணாமுங்க. நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். எல்லாருமே இந்த பதிவை பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டிய தருங்க 360 டிகிரியில் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோங்க. ஹில்ஸ் ஏரியாவில் எல்லாத்துக்குமே இடம் பிடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே இந்த மாதிரி பூமி வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பூமி இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்கு வேண்டியவே இந்த வீடியோ பதிவிடுறோமுங்க. இந்த இடம் அமைஞ்சிருக்க மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளாங்க. மாவட்டம் பார்த்தா பாலக்காடுங்க. நல்லா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. அட்டப்பாடிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. பூமி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ஏக்கராக இருக்குதுங்க. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 2.5 ஏக்கராவை பிரித்து எடுத்துக்கலாமுங்க. ஹில்ஸ் ஏரியாவில் இடம் வாங்கி இபி வசதி கிடைக்குமா, தண்ணி வசதி கிடைக்குமானெல்லாம் நினைக்கவே வேணாமுங்க. நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இபி வசதி இருக்குதுங்க. நம்ம காட்டுக்குள்ளேயே போர் வசதியும் கூட இருக்குதுங்க. அட்டப்பாடி ஏரியார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயிரிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா பாக்கு மரம், தென்னை மரம் தானுங்க. நம்ம பூமி நல்லா செம்மண் பூமிங்க. நம்ம தென்னம்பழம் வச்சாலும் வருங்க, பாக்கு மரம் வச்சாலும் நல்லா சாகுபடி ஆகுங்க. அட்டப்பாடி கிளைமேட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமுங்க. அடிக்கு ஒருக்க மழை பெய்கிற ஏரியாங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு லோ பட்ஜெட்டில் பூமி வாங்கி தோட்டம் பண்ணணும், வீடு கட்டணும்னு நினச்சிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி கண்டிப்பாக ஒத்து வருமுங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அட்டப்பாடி ரொம்ப தூரம் கிடையாதுங்க. கோயம்புத்தூர் பார்டர் விட்டு அந்தால கால் எடுத்து வச்சு அட்டப்பாடி வந்துருமுங்க. இவ்வளோ சொன்னால் கடைசி வரைக்கும் இந்த பூமியோட ரேட்டே சொல்லு அப்படின்னு நினைக்க வேண்டாமுங்க. உங்களுக்கு அதோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எம்ஜே ரியல் எஸ்டேட்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில் முழுமையாக சென்ட் பண்ணி வைக்கிறோங்க. இந்த பூமியோட லொக்கேஷன் தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் மலைப்பகுதியில் நம்மக்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கமுங்க.